இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சீரார்களும் சிறுமியர்களும் மட்டுமே. உங்களால் தான் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு குடியரசு தின விழா. நிறைய பேருக்கு குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வித்தியாசமே தெரியாது. மாற்றி மாற்றி சொல்லி இந்தியா வெள்ளையர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்து விடுதலை அடைந்த நாள் சுதந்திர தினம். சுதந்திர தினம் அடைந்த பிறகு மக்களாட்சி புரிவதற்காக மக்களுக்கான அரசை இயற்றி அந்த சட்ட சாசனத்தை பிரகடனப்படுத்தப்பட்ட நாள் இன்று. இதுதான் குடியரசு தினம். இதை நீங்கள் நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும் குழந்தைங்கள்லாம். குடியரசு தினம் வேற, சுதந்திர தினம் வேற. இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் தொடர்ந்து மக்களுக்கான ஆட்சி, மக்கள் வாழ்வதற்கான சட்டங்களை இயற்றி முடித்து இன்று பிரகடனப்படுத்தப்பட்ட நாள். இந்த நாள் தான் குடியரசு தின விழா. அதனால் இது நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஒவ்வொரு நாளையும் நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும். ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஏதேனும் இடையூறு வந்தால் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, மக்களுடைய ஆட்சிக்கு எதெல்லாம் சட்டங்கள், யார் யாருக்கு என்னென்ன உரிமைகள், இதெல்லாம் வகுத்து தந்த டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இந்த நாளில் நினைவு கூர்ந்து அவருடைய புகழ் வணக்கம் செலுத்தி இந்த நாளை கொண்டாடுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாரும் நல்லா படிங்க. இவ்வளோ கம்மியாக வந்திருக்கீங்க. எல்லாரும் வரணும். அடுத்த முறை அதிகமாக வரணும். ஓகே. இதுகாரும் விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறோம். மற்றும் இனிப்பு வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ்எம்சி உறுப்பினர்கள், பெற்றோர்கள், இதுகாரும் அமைதி காத்த மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது தேசிய கீதம், நேஷனல் ஆந்தம். அனைவரும் எழுந்து நிற்கவும். அட்டென்ஷனில் நின்னுங்க, அமைதியாக. அனைவருக்கும் நன்றி. மாணவர்கள் அவரவர்கள் அமைதியாக இருந்து தங்கள் இனிப்பை பெற்றுக்கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணி தேநீர் அருந்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.